அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 7th மார்ச். லாஸ்ட் வீக் முழுவதுமே நமக்கு சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோ அப்படிங்கிறது வந்து போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். எனிஹவ் நம்மளால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இன்ட்ராடே லெவல்ஸும் சரி ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டைமிங் கேண்டலும் சரி எவ்ரிடே நம்ம வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வந்து இந்த மார்ச் மந்த் குட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் நாம லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன ஸ்டாக் ஆப்ஷன் என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுத்தோம், அதில் என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம், மண்டேயுடைய ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதாவது ஓப்பனும் ஹையும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற செட்டப்பும் இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்பவே ரேர். 80% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து இந்த ஹையை கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 80% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிறத நமக்கு கட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ நமக்கு அது மாதிரி பிரேக் அவுட் அபவ் நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வீடியோல சம் டிப்ஸ் ஃபார் ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த செட்டப் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை பிரேக் ஆகும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார் அப் சைட், ஓப்பன் ஈக்குவல் டு லோவை பிரேக் ஆகும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார் டவுன் சைட் கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நமக்கு ஃப்ரைடேயுடைய செட்டப் படி நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பாசிபிள் நமக்கு என்ன அப்படின்னா இது நமக்கு கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 80% அப்படிங்கிறது இல்லை. ஸோ 80% இல்லை அப்படின்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் 80% டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸும் இந்த செகண்ட் டவுன் சைட் லெவல்ஸும் நமக்கு ரொம்ப நேரமாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு ஆக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள்லயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஈவன் இந்த இடங்கள்லயும் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஃபால் அகைன் ரெஸ்பான்ஸ் பண்ண பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடேயுடைய டைமிங் கேண்டில் படி ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் 2:30 to 2:35. இதனுடைய ஹைல மார்க் பண்ணி ஈவன் மார்னிங்ல இருந்தே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். டைமிங் கேண்டில் ஒரு ஹை ஆகவோ ஒரு லோ ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிஃபோராக சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு நம்பரும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ஃபால், மோர் தேன் 1200 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியும், நிஃப்டி வந்து 3000 பாயிண்ட்ஸ்மே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரீசன் வந்து நமக்கு 1 டே பிஃபோராகவே வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருந்தது. பட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, அதனால நம்ம இந்த இன்டிமேஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியல. பட் கிஃப்ட் நிஃப்டி எப்பெல்லாம் நமக்கு மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான செட்டப்ல இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்போ வந்து ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி வந்து நீங்க ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இதுவுமே ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து 58,616 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் டவுன் சைட். ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் நீங்க இந்த இடங்கள்ல எடுத்த ஷார்ட் வந்து செகண்ட் டைமிங் படி இந்த ஹை கட் ஆகும் பொழுது நீங்க எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் சரி நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஹை கட் ஆயிருந்தாங்க. இதுல நீங்க லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் ட்ரேட்ல வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் இல்ல டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகிறதா நம்ம டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். இந்த செட்டப் படி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரீசன் வந்து ஆப்போசிட் ட்ரேட்ல நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நீங்க ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்றீங்க ஃபார் இன்ட்ராடே அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட்ல வந்து நீங்க ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்க கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரி
T equal to N செட்டப்பாக இருந்தாலும் சரி, டைமிங் கேண்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகும் பொழுது, ஸோ இதுல இருந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி. சென்செக்ஸினுடைய 5 மினிட்ஸ் சார்ட், சென்செக்ஸ்னுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து இதுதான். சென்செக்ஸ்மே நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிற செட்டப்ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஈவன் நமக்கு ரொம்ப நேரமாக நிப்டி மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டவுன் சைட் லெவல்ஸ்லேயே வந்து ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த பிரேக் ஆனது நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நிஃப்டிலேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த லோவை வந்து பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே இருக்கும் அப்படின்னும், இல்லை ஹையை பிரேக் ஆகும் பொழுது அப்சைட் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக மார்னிங்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுல இருந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த இடங்கள்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம். அதுதான் ஹை, அதுல இருந்தும் ஒரு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவன் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆல் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து மோர் தேன் 3% அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் அதில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் ஃபார் ஸ்டாக் ஆப்ஷன். அண்ட் ஆக்சிஸ் பேங்கும் சரி மோர் தேன் 2%. எவ்ரி டே சொல்ற மாதிரி நம்ம 1 டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான செக்டாராக இருக்கட்டும், மோர் தேன் 3%, மோர் தேன் 2% எல்லாம் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு விஷயம். மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால்ல இருக்கும் பொழுதும் ஹால் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் நம்ம 1 டே பிஃபோராக, ஈவன் தோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது ஃபார் ஆப்போசிட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ எந்தெந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி, இன்ட்ரோடே லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி என்ன அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபார் சென்செக்ஸினுடைய லெவல்ஸ் டைமிங் கேட்லுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உதாரணமாக 24,656 அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், நம்மளுடைய நம்பர்ஸ் 24,645, ஒரு 10 to 11 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து நம்மளுடைய ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியும் சரி ஓப்பன் பிரைஸ் வந்து 58,629, நம்மளுடைய நம்பர்ஸ் 58,616, கிட்டத்தட்ட ஒரு 14 to 13 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸே தவிர்த்து ஒரு 58,000 இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் க்ளோசிங் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வராங்க, அதுலேருந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, ஈவன் இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ண டைம் வந்து 11/9. இதை போயிட்டு நீங்கள் நிஃப்டியில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன இந்த 24,645ல வந்து நமக்கு டச் ஆகும் பொழுது, ஈவன் கிரீன்ல இருக்கும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுதான் ஹை, இதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. எவ்ரிடே நம்ம சொல்றது வந்து இந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃப்ரம் த மார்னிங் நம்ம 25,700 போட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 244 எடுத்து ஒரு புட் மோர் தென் 400 வரைக்குமே போயிருந்தாங்க. ஆல் த டார்கெட் அப்படிங்கிறது ஹிட். ஐசிசிஐ பேங்க் வந்து 1300 புட் ஆப்ஷன் 14.50 எடுத்தது மோர் தென் 24 or 25 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து ஐசிஐசிஐ பேங்க்லையும் சரி ஹிந்துஸ்தான் சிங்லையும் சரி 18.90 எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து மோர் தேன் 22 or 23 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே சொல்ற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம இது மாதிரியான டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட்டை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் February மந்த்துக்கான இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு சொன்னால் இந்த 3rd February இருக்கட்டும், இல்லை இந்த 26 February இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 26 February அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லோ கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படியும் ட்ரெண்ட் லைன் படியும் பார்க்கும் பொழுது ட்ரிபிள் டாப் அந்த செட்டப் வந்து நமக்கு ட்ரிபிள் டாப் அப்படிங்கிற செட்டப் கொடுத்துருந்தாங்க. டபுள் டாப் அப்பும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ட்ரிபிள் டாப்புமே நமக்கு மோர் தென் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட்
இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் படி நமக்கு மார்ச் மந்த்ல இனிமே வந்து கமிங் டேஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட் அப்படிங்கிறது வரும். அந்த டேக்கு அப்புறமாக நம்ம ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப்னும் நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இருக்கே தவிர்த்து அப்போ வரதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் குளோபல் கியூஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேஸ்டாக நமக்கு ரன் ஆயிட்டு இருந்தாலும் சரி, என்ன ஒரு நியூஸாக இருந்தாலும் பேட்டர்னும் சரி, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி, முன்னாடியே நமக்கு வந்து அந்த இன்டிமேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் சைட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். அண்ட் லாஸ்ட் தேர்ஸ்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்ட்ரோடேல வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருந்தாங்க. பட் அது வந்து நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கிஃப்ட் நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிங் டியூஸ்டே வந்து நமக்கு எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கும் பொழுது பாசிபிள் மண்டே டியூஸ்டேல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல் த பிரீமியம் வந்து நமக்கு ரொம்பவே ஹையாக இருக்காங்க. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான நீங்க ஒரு மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ்க்கு அபவ்ல இருக்கிற ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நீங்க எஸ்பெஷலி நிஃப்டியினுடைய அபவ் 1000ல இருக்கிற டீப் அவுட் ஆஃப் தி மணி புட் ஆப்ஷன் கூட நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம்ல இருக்காங்க. இல்ல கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் அப்படிங்கிறது ஈவன் 1 or 2 days எக்ஸ்பைரி இருக்கு. பட் ஸ்டில் வந்து ப்ரீமியம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகாமல் இருப்பது வந்து விக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது வால்டாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து ஆப்ஷன்ல வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக அது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 பக்கமும் சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பெரி அப்படிங்கிறது கமிங் 2 days. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே அண்ட் டியூஸ்டே நாம எதிர்பார்க்கறது ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். அதுவும் ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இந்த லெவல்ஸ் அப்டேட் பார்த்துட்டு நம்ம பேஸ்ட் ஆன் த டூல் படி என்ன சப்போர்ட் லெவல் என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட் பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த 26th அப்படிங்கறத வந்து இதுக்குள்ளாகவே ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ஃபார் 3rd February, செகண்ட் டைமிங் கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி வந்து 17th February அண்ட் அகெயின் வந்து நமக்கு 26th. இந்த 3 டேட்டுமே 1, 2 அண்ட் 3 இந்த மூன்றுமே வந்து த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாக செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாக நமக்கு தேர்ட் டைமிங் கேண்டிலும் வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஒன்ஸ் வந்து இந்த லெவலை தாண்டி நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து இதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப கிளியராக இந்த லெவல் வரைக்குமே வந்திருந்தாங்க. அகைன் வந்து மார்க்கெட் எப்பம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்ல இருக்காங்க. பட் இது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கறது நம்ம டூல் படி பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது எல்லா டைம் லைனுக்கும் கீழே இருக்கும் பொழுது மார்க்கெட் இருப்பது டவுன் ட்ரெண்ட் தான். அதுல எந்த விதமான கன்ஃபர்மேஷன் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஸ்டில் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அகைன் சொல்ற விஷயம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல இருந்து நம்ம வந்து லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. லாங் போறதுக்கான கன்ஃபர்மேஷன் வேண்டும். எப்போ வந்து ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கும் பொழுது சப்போர்ட் லெவல பிரேக் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபால் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் போகும் பொழுது ஒரு ஸ்லோவான ஒரு மொமெண்டம் இருக்குமே தவிர்த்து சப்போர்ட் லெவலை உடைக்கும் பொழுது ஒரு ஸ்பீடான மொமெண்டம் டவுன் சைட்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது பொதுவான ஒரு வியூ. இப்போ பேஸ்ட் ஆன் த டூல் படி பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேல இருந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுல இருந்து கட் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல் 24,800 அப்படிங்கிறது இந்த லெவல்ல இருக்கும் பொழுது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அது மட்டும் இல்லாமல் இந்த செல் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இதுல இருந்து நமக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் வந்து இந்த இடங்கள் நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதையும் நமக்கு உடைக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு 24,450 வரைக்குமே நமக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. இப்போ வீக் சார்ட் படி பார்த்துக்கலாம். வீக்லி நம்ம பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இதுதான் 24,159.61 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான
சப்போர்ட் லெவலாக இருக்கும் பேஸ்ட் ஆன் அவர் டூல். அண்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 23,774 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஈவன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டச் பண்ணிட்டு அபோவ்ல கட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் இனிஷியேட் பண்ணும்பொழுது அந்த இடங்கள் நீங்க எக்ஸிட் பண்றது, ஈவன் ஒரு 80% ஷார்ட்டை வந்து நீங்க எக்ஸிட் பண்றது அப்படிங்கிறது நல்லது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 2 நம்பர்ஸையும் டச் பண்ணிட்டு ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது ஃபார் நிஃப்டி. ஸோ நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கம்மிங் டேஸ்ல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் 24,159, 23,774. இதையும் நமக்கு கட் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் வந்து 25,526 அண்ட் அரௌண்ட் வந்து 23,062 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபார் வீக்லி. டெய்லியில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அபவ்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்சைடில் வந்து இந்த ரெண்டு லெவலும் நோட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் த டூல். இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க 24,752, 24,780 ஆர் 800 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பேஸ்ட் ஆன் த டூல் படி பார்த்துக்கலாம். அகெயின் வந்து இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம சொல்லியிருந்த விஷயம் 26th February லோ கட் ஆகும் பொழுது பாசிபிள் இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அரௌண்ட் வந்து மார்க்கெட் 60,000ல இருக்கும் பொழுது நாம முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெவல்ஸ் ஆன 58,800 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே நமக்கு வந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். பேஸ்ட் ஆன் த வீக்லி சார்ட் படி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் ஃபார் கம்மிங் டேஸ் அப்படிங்கிறது வந்து 55,258 அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அவர் டூல் நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 54,399.58 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட் லெவல். இந்த இரண்டு லெவலையும் டச் ஆயிட்டு ஈவன் ஒரு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல நீங்க உங்களுடைய 80% ஷார்ட்டை வந்து க்ளோஸ் பண்றது நல்லது. இதையும் தாண்டி நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே ஒரு பெரிய ஃபால் பேஸ்ட் வந்து வீக்லி சார்ட் படி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியில வந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஈவன் 1 ஹவராக இருந்தாலும் நம்மளுடைய மேஜரான சப்போர்ட் லெவல் எல்லாமே தாண்டி மார்க்கெட் க்ளோஸா இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியுமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. பார்க்கலாம் இன்னுமே எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங்கா ஷார்ட்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். பொசிஷனலாக மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்ல தான் இருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங்கா ஷார்ட் அப்படிங்கிற எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீப் அவுட் ஆஃப் தி மணி கூட மறுபடியும் சொல்ற விஷயம் டீப் அவுட் ஆஃப் தி மணி கூட பிரீமியம் அப்படிங்கிறது ஹையாக இருக்கு. ஸோ நமக்கு விக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது நியூ ட்ரேடர்ஸ் புதிதாக ஆப்ஷன் ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வீக் அவாய்ட் பண்ணுங்க. விக்ஸ் வந்து கூல் ஆஃப் ஆகும் பொழுது இந்தியா விக்ஸ் வந்து உதாரணமாக 19 அபோவ்ல வந்து இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு மறு மொமெண்டம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஹை விக்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அபவ் 13 அபவ் 14 எல்லாமே ஒரு ஹை விக். பட் 19.80 அப்படிங்கிறதும் ஒரு ஹை விக்ஸ். ஸோ இதுல நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். இப்போ மண்டே ட்ரேடுக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 9th March அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 9th March அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 9th March அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 9th March. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயில மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் ஷீட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 9th March கன்சூமர் டூரபிள்ஸ், ஹெல்த் கேர், ஐடி செக்டர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, T=N செட்டப்னா என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக இந்த வீடியோ ஸ்டார்டிங்லையும் இந்த T=N செட்டப் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். உதாரணமாக
9:30 to 35 கேண்டில் தான் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் 5 மினிட்ஸ் படி உங்களுடைய சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதான் வந்து அந்த கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் பிக் ஷேடோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஹை நம்பர்ஸ். உதாரணமாக இது ஒரு 25,000 இருக்கட்டும், இது ஒரு 25,000, இது ஒரு 24,980 இந்த கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஹை அண்ட் லோ. நம்மளுடைய நம்பர்ஸ் உதாரணமாக நாம வந்து எவ்ரிடே வந்து அப் சைட்ல 3 லெவல்ஸும் டவுன் சைட்ல 3 லெவல்ஸும் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் இன் பிட்வீன் இதுக்குள்ளாக வருது அப்படின்னா உதாரணமாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப் சைட் நம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை டவுன் சைட் நம்பர்ஸாக இருக்கட்டும் 25,000 24,985 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து வருது அப்படின்னா இன் பிட்வீன் இந்த டைமிங் கேண்டில் உள்ளாகவே நம்மளுடைய நம்பர்ஸும் வரும் பொழுது இதான் வந்து T ஈக்குவல் டு என் செட்டப். அதாவது டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் சேர்ந்து வர இடத்தை தான் நம்ம வந்து T ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். டைமான இந்த 9:30 to 35 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து நமக்கு 25,500 ஹையும் 24,980 லோவும் வருது. இந்த 9:30 to 9:35 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9:30 to 9:35 உடைய ஹை அண்ட் லோ வந்து ஹை வந்து 25,000, லோ வந்து 24,980 வராங்க. நம்ம 3 லெவல்ஸ் ஃபார் அப் சைட் 3 லெவல்ஸ் ஃபார் டவுன் சைட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 6 லெவல்ஸ்ல ஏதாவது ஒரு லெவல்ஸ் இதுக்குள்ளாக வருது அப்படின்னா த சேம் டைம் 9:35 to 9:30 to 35 கேண்டில் நமக்கு இன் பிட்வீன் இந்த 25,000 to 24,980 நமக்கு வருது அப்படின்னா இதுதான் T ஈக்குவல் டு என் செட்டப். இது ஒரு ஹையாகவோ இது ஒரு லோ ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹை 25,000, இது வந்து 24,980. இதை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். இதை தாண்டி அபவ்ல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை அண்ட் லோ இன்க்ளூடிங் வந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அது நீங்க அவாய்ட் பண்ணுங்க. உதாரணமாக நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் 25,000 ஹை 24,980 லோ அப்படிங்கும் பொழுது 20 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இல்லையா, ஸோ இதுல நம்ம ட்ரேட் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணலாம். பட் 25,000 ஹைலையும் நமக்கு 24,920 அப்படின்னா நமக்கு மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வரும் பொழுது அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ரீசன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 80 பாயிண்ட்ஸ்க்கு உள்ளாக இருக்கும் பொழுது நிஃப்டியை நீங்க யூஸ் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் ஆப்ஷன்ல வந்து அது ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்கும். மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது அதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேபிட்டலுக்கு அது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த T ஈக்குவல் டு என் செட்டப் படி வரும் பொழுது இது நம்ம மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். இது ஒரு ஹையாகவோ இது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் T ஈக்குவல் டு என் செட்டப் வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கான இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரைக்கும் நீங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற இந்த வீடியோவாக இருக்கட்டும், எவ்ரிடே இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் எல்லாமே நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறது எடுத்து தான் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இதுல இருந்து நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றேன், இது ஒரு லேர்னிங்காக நான் கத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு லைக் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு நம்ம சேனலை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படியே லேர்ன் பண்ண வைக்க முடியும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாக ஷேர் பண்ண மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.